மரித்தொழுந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த கால வேளையில உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில நம்பிக்கையின் வார்த்தையாக ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படு வருகிறது. ஆபிரகாமை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவன் தனக்கு பலியிடும்படியாய் ஆபிரகாமுக்கு சொன்ன வேளையில ஆபிரகாம் எந்த மறுப்பும் சொல்லாம தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய செல்லகுமாரனை நேசகுமாரனாகிய ஈசாக்கை பலியிட கொண்டு வரும்போது ஈசாக்கு கேட்கிறார், அப்பா கட்டை இருக்கிறது, பலியிட ஆடு எங்கன்னு சொல்லும்போது கேட்கும்போது ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தரால் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். அதே போல அங்கே பலியிட அவர் செயல்படும் பொழுது தேவன் பிள்ளையாண்ட மேல் கைய போடாது என்று சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு ஆடு இருக்கிற வேளையில அந்த ஆடை எடுத்து தேவனுக்கு பலியிடுகிறார். அப்பொழுதுதான் ஆபிரகாம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டு அதனால கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தமாகிய யெகோவா ஈரேன்னு சொல்லுகிறார். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்க பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், உங்க தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், உங்க எதிரிகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், உங்க எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யார் பார்த்து கொள்வாங்கன்னு நினைக்காதீங்க, யெகோவா ஈரே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று இந்த நாளை துவங்குங்க. ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே யார் இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்வார்கள் என்று ஏக்கத்தோடு கண்ணீரோடு கூட இந்த கால வேளையில காணப்படுகிறவர்களுக்கு கர்த்தரால் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற அந்த தைரியமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே, ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து நடந்தான், ஆபிரகாம் வசனத்தை ஆண்டவரே காத்து கொண்டான், வசனத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொண்டான். ஆண்டவரே, அப்படியாய் நாங்கள் வாழும்போது எங்களுடைய எல்லா காரியமும் நீ பார்த்துக் கொள்வீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அதை கேட்கிற காண்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.